ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய விஎன்இ ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு யூஎஸ்டிடி பிஎன்பி இருக்குது. பட் வந்துட்டு விஎன்இ டோக்கன் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம லீடர் அனுப்பிச்ச கான்டாக்ட் அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் விஎன்இ கான்டாக்ட் அட்ரஸ். கடைசியில் 42E வரும். ஓகேங்களா, இந்த அட்ரஸ் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டோக்கன் பாக்கெட் வேலட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நல்லா கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, இங்கே கீழே அசட்டில் இருந்தால் தான் இந்த ப்ளஸ் காட்டும். இந்த ப்ளஸ் கொடுங்க. இந்த ப்ளஸ்ஸு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்கும் அப்படின்னா, இந்த இடத்துல டாப்பில் வந்துட்டு அந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லும். ஸோ ஒரு டச் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்துட்டு காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காமிச்ச டோக்கனை இந்த ப்ளஸ்ன்னு கொடுத்தா தான் ஆட் ஆகும், இல்லாட்டி ஆட் ஆகாது. இப்போ நான் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். ப்ளஸ்ன்னு கொடுத்ததுக்கு அடையாளம் என்னென்னா மைனஸாக மாறி இருக்கும். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இந்த கேன்சல் கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய விஎன்இ டோக்கன்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆகிடுச்சு. இப்படி தான் விஎன்இ டோக்கனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும், பார்க்கணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது விஎன்இயில் வந்துட்டு அந்த சார்ட் பார்க்குறது. இப்போது ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, விஎன்இ டோக்கனுக்குள்ளே வந்துட்டு டச் பண்ணுறேன். டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பாருங்கள், இந்த இடத்துல ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதா அப்படின்றது காமிக்கும். ஏற்றத்தில் இருக்கா இறக்கத்தில் இருக்கான்னு. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ பாருங்கள், அந்த ஏரோவை டச் பண்ணுங்கள். இந்த ஏரோவை டச் பண்ணிங்கன்னா இப்போது அட் ப்ரெசண்ட்டு மேலே இருக்கா கீழே இருக்கா எப்படி போயிட்டுருக்கு என்னன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே 1 minute 5 minutesலாம் எப்படி போயிட்டுருக்கு அதையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 15 minutes வைக்கிறேன். ஸோ நார்மலாகவே வந்துட்டு காயின் பெரிய லெவலில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லாமல் மீடியமாகவே தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது போக இங்கே இன்னொன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள். இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளோ கீழே போயிருக்கு, எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது எவ்வளோ மார்க்கெட் கேப் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். 24 hour வால்யூம், எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆகிருக்கு, லிக்விடிட்டி எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.